ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தா லைவ்ல வந்துட்டு கமருதீனுக்கு வந்துட்டு வினோத் ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன அட்வைஸ் அப்படின்னா, கமருதீன் வந்து டப்புன்னு மாறி மாறி வந்துட்டு விஜய் பார்வதி கிட்ட ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது வினோத்துக்கே ஒரு மாதிரி இருக்கு போல இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வினோத்துக்கிட்ட வந்துட்டு கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, உனக்காக தான் அன்றைக்கி நான் பிரச்சனைக்கே வந்தேன், ஆனால் ஒரு ஓட்டுக்காக நீ தான் வந்துட்டு கோவப்பட்டு வாயை விட்டு அதனால தான் நீ வந்து நாமினேஷன்ஸ்குள்ளே வந்த அப்படின்னு நீயே வந்து என்கிட்ட சொல்கிற. இப்போ நான் என்னுடைய கேம் நல்லபடியாக விளாண்டு யார் மனசுலையும் வந்துட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இப்போ வந்து நாமினேஷன்ஸ் தப்பிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் நீ என்ன சொல்கிற, என்னை வந்து ஏன் வந்து நாமினேஷன்ஸில் வரலன்னு குத்தரசுக்கு எல்லாருக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கேன். நீ எது உண்மை அப்படின்னு வந்துட்டு வினோத்கிட்ட பேசும்போது வினோத் என்ன சொல்கிறாருன்னா, கமருதீன் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோ. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ நாமினேஷன்ஸில் வராமல் இவ்வளோ தூரம் நல்லபடியாக வந்துட்டுருக்கான்னா தயவு செஞ்சு சொல்கிறத கேளு. இதை நீ கெடுத்துக்காத, கரெக்டாக போயிட்டுருக்க, கம்முன்னு அப்படியே போயிடு சரியா. தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் மாட்டிக்காத. நான் என்னோடய பசங்களை வந்து எப்படியாவது நல்லபடியாக படிக்க வைக்கிறதா இங்கே வந்திருக்கேன். நீ மட்டும் நான் உனக்குலாம் வீடெல்லாம் வாங்கிட்டியா, வீடெல்லாம் கட்டிட்டியா, ஏதாவது பண்ணிட்டியா, சொந்த வீடு இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்றது. அப்படின்னா இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக நல்லபடியாக விளையாண்டுட்டு போயிடு, யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்காத அப்படி மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஏன்னா இவர் திரும்ப திரும்ப இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, அவர் அறியாமல் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு விஜய் பார்வதி திணிக்கிறார். இதனால் என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன இப்போ பார்த்தாலும் விஜய் பார்வதின்றான், திடீர்னு பார்த்தா விஜய் பார்வதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், ரெண்டுமே ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவரை குத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அழகாக கவனம் எடுத்து இது மாதிரி ஒரு சூப்பரான அட்வைஸை கொடுக்குறாரு. பட் அவர் அதை எடுக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறமா தான் வந்து விஜய் பார்வதிக்கிட்ட கமருதீன் பேசியிருப்பார். அதை பார்த்து தான் வந்துட்டு அரோரா வந்து வைத்தறிச்சல் அப்படி பொங்கியிருப்பாங்க. பட் எது எப்படியோ கானவனர் சூப்பரான ஒரு அட்வைஸ் வந்து கமருதீன் கொடுத்துருக்காப்புல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கானவனத்தை தேடிட்டே இருந்தேன். கொஞ்சம் பாட்டு பாடினார், அதோட அவ்வளோதான். அப்புறமா கொஞ்ச நேரம் ரம்யா கூட பேசிகிட்டு இருந்தார், அதோட ஒன்றுமே இல்லை. ஸோ திவாகரோட அருமை கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.